வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். மே 10. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே மாதானம் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் மற்றும் அண்ணா பிரிக்ஸ் சேம்பர் நிறுவனர் மா. உத்ராபதி அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலம் மாதானம் மெயின் ரோடு அவர்களது இல்லத்திலிருந்து தொடங்கி தில்லைவிடங்கன் அண்ணா பிரிக்ஸ் சேம்பரை சென்றடைந்தது. அங்கு மகளிர் அனைவருக்கும் புடவைகள் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்விற்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே.எம். நற்குணம் தலைமை வகித்தார். மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ், மாவட்ட கழக தலைவர் பி.வி. பாரதி, மாவட்ட மகளிரணி செயலாளர் ம. சக்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக தென்பாதி நாக பிரஷ்னேவ் அனைவரையும் வரவேற்று பேசினார். மாவட்ட கழக பிரதிநிதி டாக்டர் அப்துல்கலாம் நர்சிங் மற்றும் சமுதாய கல்லூரி தாளாளர் டாக்டர் எம். மதியழகன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் எம்.எஸ்.பி. அம்சேந்திரன் மற்றும் கழக செயல்வீரர்கள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். டாக்டர் அப்துல்கலாம் நர்சிங் மற்றும் சமுதாய கல்லூரி மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு இரத்த அளவு, இரத்த அழுத்தம், இரத்த வகை கண்டறிதல் போன்ற பரிசோதனை முகாம் நடத்தியதில் பொதுமக்கள் அனைவரும் பயனடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் மதிய உணவு விருந்து அளிக்கப்பட்டது. பின்னர் மாதானம் கடைவீதியில் தந்தை உத்திராபதி நினைவாக அவரின் மகன் கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் வழக்கறிஞர் ராஜேஷ் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து அனைவருக்கும் நீர்மோர் மற்றும் தர்பூசணி பழம் வழங்கினார். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியில் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் முனைவர் எஸ். சத்தியமூர்த்தி நன்றியுரை வழங்கினார். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ். சென்று கொண்டிருக்கிறார். அவர்கள் விட்டு சென்ற தொழில்